சென்னைக்கு வரப்போகிற 1520 எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் விஷயத்துல எம்டிசி ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரிக் லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் வாங்கி இயக்கிறதுக்கான 3 டெண்டர்ஸ் தான் இப்போ ரிவைஸ் செய்யப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல 12 மீட்டர் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் 1000 இருக்கு. மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மைல் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கொடுக்க போகிற ஃபீடர் பஸ்ஸஸ் 220 இருக்கு. மேலும் 7 மீட்டர் ஏசி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் 300 இருக்கு. இந்த 3 டெண்டர்ஸுமே முந்தைய அரசு காலத்துல வெளியிடப்பட்டுச்சு. பிட்டர்ஸோட நடந்த ப்ரீ பிட் டிஸ்கஷன்ஸ்க்கு அப்புறமா இப்போ கண்டிஷன்ஸ் மாற்றப்பட்டிருக்கு. முதல்ல வருது 1000 பெரிய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். இந்த 12 மீட்டர் ஏசி பஸ்ஸஸ் சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மற்றும் டிப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட சேர்த்து 12 வருட கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் அதாவது ஜிசிசி மாடல்ல ஆப்ரேட் பண்ண போகுது. இங்க ஒரு முக்கியமான மாற்றம். முன்னாடி ஒரு பஸ் மாதத்துக்கு குறைஞ்சது 6500 கிலோமீட்டர் ஓடணும்னு அஷ்யூர்ட் மைலேஜ் இருந்தது. இப்போ அது 6000 கிலோமீட்டர் குறைக்கப்பட்டிருக்கு. இதனால என்ன ஆகும்னா ஆப்ரேட்டருக்கு கிலோமீட்டர் அடிப்படையில தான் பேமெண்ட் கிடைக்கும். அதனால அஷ்யூர்ட் மைலேஜ் குறைஞ்சதால ஆப்ரேட்டருக்கு கிடைக்கக்கூடிய மினிமம் அஷ்யூர்ட் ரெவன்யூ குறையும். அதே நேரத்தில் எம்டிசிக்கும் இந்த 12 வருட கான்ட்ராக்ட் காலத்துல செய்ய வேண்டிய லாங் டேர்ம் பேமெண்ட் கமிட்மெண்ட் கொஞ்சம் குறையும். ஆனா இன்னொரு பக்கம் எம்டிசி ஒரு முக்கியமான கண்டிஷனை புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கம்பெனி எவ்வளவு பஸ்ஸுக்கு பிட் பண்ண போறாங்களோ அதுல குறைஞ்சது 60% அளவுக்கு மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி அவங்க கிட்ட இருக்கணும். அதுவும் ஏற்கனவே எடுத்துக்கிற ஆர்டர்ஸை கழிச்சதுக்கு அப்புறமா இருக்கிற அவைலபிள் கெப்பாசிட்டி கணக்குல எடுத்துக்கொள்ளப்படும். இதுக்கு ஒரு சிம்பிள் காரணம் இருக்கு. ஒரு மேனுஃபேக்சரர் பல டெண்டர்ஸ் பிட் பண்ணிட்டு ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறமா எங்களால இவ்வளவு பஸ்ஸஸ் தயாரிக்க முடியல அப்படின்னு சொல்லி டெலிவரியை டிலே பண்ணக்கூடாது. அதனால கெப்பாசிட்டி ப்ரூஃபும் இங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சர்டிஃபை பண்ணிய ஸ்டேட்மெண்ட், அதுல யூடிஐஎன் நம்பர், ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, எக்ஸிஸ்டிங் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே காட்டணும். அதே நேரத்தில் ஓவர்சீஸ் மேனுஃபேக்சரிங் மற்றும் சப்ளை எக்ஸ்பீரியன்ஸ் தொடர்பான சில ப்ரொவிஷன்ஸை எம்டிசி ரிமூவ் பண்ணிருக்காங்க. அடுத்தது வருது 220 மெட்ரோ ஃபீடர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மைல் மற்றும் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி கொடுக்க இந்த பஸ்ஸஸ் பயன்படுத்தப்பட போகுது. இதுல 70 பஸ்ஸஸ் 7 மீட்டர், 150 பஸ்ஸஸ் 5 மீட்டர். இது எல்லாமே கண்டக்டர் இல்லாம ஆப்ரேட் ஆகும். அதாவது டிரைவர் தான் ஆன்போர்ட் ஃபேர் கலெக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ரூட்ஸை சென்னை யூனிஃபைட் மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி மற்றும் சென்னை மெட்ரோ ரயில் ஐடென்டிஃபை பண்ணும். மெட்ரோ ஸ்டேஷனை சுத்தி இருக்கிற சுமார் 5 கிலோமீட்டர் பிரைமரி இன்ஃப்ளூயன்ஸ் ஏரியாக்குள்ள இந்த சர்வீசஸ் ஆப்ரேட் பண்ணும். இங்க முக்கியமான மாற்றம் என்னன்னா பஸ் டெலிவரிக்கு எம்டிசி கூடுதல் டைம் கொடுத்திருக்கு. முன்னாடி 5 மீட்டர் பஸ்ல 50% 3 மாசத்துக்குள்ள வரணும். இப்ப முழு 5 மீட்டர் ஃபிளீட் 6 மாசத்துக்குள்ள டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்கு பதிலா 9 மாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. 7 மீட்டர் பஸ்ஸஸ்க்கு முழு டெலிவரி டெட்லைன் 9 மாதத்துல இருந்து 12 மாசமா நீட்டிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் மேனுஃபேக்சரர்ஸ் சொன்ன ப்ரொடக்ஷன் கஷ்டம் தான். குறிப்பா 5 மீட்டர் மற்றும் 7 மீட்டர் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்க்கு சூட்டபிள் மாடல்ஸ் அவைலபிலிட்டி குறைவா இருக்கிறதா பிட்டர்ஸ் தெரிவிச்சிருக்காங்க. ஆக்சுவலா ஒரு பிட்டர் முதல் 100 பஸ்ஸஸ் வியட்நாம்ல இருந்து கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட்ஸா இம்போர்ட் பண்ணிட்டு மீதியை இந்தியால மேனுஃபேக்சர் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எம்டிசி நோ சொல்லிட்டாங்க. அதாவது இந்தியா மேனுஃபேக்சரிங் ரெக்யர்மெண்ட்ல பெரிய மாற்றம் இல்ல. ஆனா இந்த 5 மீட்டர் பஸ்ஸஸ்க்கு சில டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன்ஸ் மட்டும் ரிலாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. கண்டக்டர் இல்லாததால ஆன்போர்ட் ஃபேர் கலெக்ஷன் சிஸ்டம் ரொம்ப முக்கியம். இந்த சிஸ்டம் ஆபரேட்டர் தான் சப்ளை, இன்ஸ்டால் மற்றும் மெயின்டைன் பண்ணணும். இதுல ஃபேர் லீக்கேஜ், ஃப்ராட் நடந்தாலும் ஆபரேட்டருக்கு தான் பொறுப்புன்னு எம்டிசி சொல்லியிருக்காங்க. 7 மீட்டர் பஸ்ஸஸ்ல குறைஞ்சது 13 சீட்ஸ், ஒரு வீல் சேர் ஸ்பேஸ் மற்றும் டிரைவர் இருப்பாரு. 5 மீட்டர் பஸ்ஸஸ்ல 11 சீட்ஸ், ஒரு வீல் சேர் ஸ்பேஸ் மற்றும் டிரைவர் இருப்பாரு. இந்த 220 பஸ்ஸஸ் ஒவ்வொன்றுமே மாசத்துக்கு 4200 கிலோமீட்டர் அஷ்யூர்ட் ஆபரேஷன் கொடுக்கப்படும். 220 பஸ்ஸஸ் முழுமையா வந்ததுக்கு அப்புறமா மாசத்துக்கு சுமார் 9.24 லட்சம் பஸ் கிலோமீட்டர் சர்வீஸ் கிடைக்கும். இப்ப மூணாவது வர டெண்டர் தான் 300 எலக்ட்ரிக் பஸ். இது 7 மீட்டர் லோ ஃப்ளோர் எலக்ட்ரிக் பஸ்ஸா இருக்க போகுது. இங்கேயும் டெலிவரி டைம் 3 மாசங்கள் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. 25% 6 மாசம் வரைக்கும், 75% 9 மாசம். அப்படின்னா மொத்தம் முழு 300 பஸ்ஸஸ்க்கு 12 மாசம் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பஸ்ஸஸ்ல சிசிடிவி கேமராஸ் எண்ணிக்கை சில இடங்கள்ல குறைக்கப்பட்டிருந்தாலும் ரெக்கார்டிங் ஸ்டோரேஜ் பீரியட் 30 நாட்கள்ல இருந்து 90 நாட்களா இன்க்ரீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது கேமரா கவரேஜ் ஓரளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி ஃபுட்டேஜ் ரிட்டென்ஷன் பீரியடை அதிகப்படுத்திருக்காங்க. இந்த பஸ்ஸஸ்ல டிரைவர் தான் ஃபேர் கலெக்ஷன் எக்யூப்மெண்ட்டை ஆப்ரேட் பண்ணணும். டிக்கெட் இஷ்யூ பண்றது, பேமெண்ட் சிஸ்டம் ஹேண்டில் பண்றதுன்னு கூடுதல் பொறுப்பு இருக்கு. அதனால டிரைவர்ஸ்க்கு இதுக்கான ட்ரைனிங் கொடுக்கப்படணும். இந்த 1520 எலக்ட்ரிக் பஸ் டெண்டர்ஸ்ல எம்டிசி எடுத்திருக்கிற அப்ரோச் கொஞ்சம் கிளியரா இருக்கு. ஒரு பக்கம் உற்பத்தியாளர்களுக்கு டெலிவரி செய்ய கூடுதல் டைம், இன்னொரு பக்கம் பஸ் உற்பத்தி பண்ண கெப்பாசிட்டி இல்லாத கம்பெனி டெண்டர் எடுத்துக்க கூடாது அப்படின்றதுக்கான நார்ம்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு. வெறும் எலக்ட்ரிக் பஸ் வாங்குறோம் அப்படின்ற அளவுல இல்லாம பஸ் மேனுஃபேக்சர், டெலிவரி, சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆபரேஷன், மெயின்டெனன்ஸ்,
டிக்கெட்டிங், டெக்னாலஜி, டிரைவர் ட்ரைனிங் இது எல்லாத்தையுமே டெண்டர் கண்டிஷன்ஸ்குள்ளேயே லாக் பண்ண எம்டிசி முயற்சி செய்றாங்க. சோ இந்த புதிய பஸ்ஸஸ்ல 1000 ரெகுலர் சிட்டி ஆபரேஷன்ஸ்க்கு வரப்போகுது, 220 மெட்ரோ கனெக்டிவிட்டிக்கு சப்போர்ட் பண்ண போகுது, 300 ஃபீடர் பஸ்ஸஸ் வரப்போகுது. சோ இந்த புதிய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன? வேற எந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் சென்னையோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு நம்ம இன்ஃப்ராவை ஃபாலோ பண்ணி அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.